இன்றைக்கி டே 1 நம்ம அஃபிஷியலாக வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க, லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். காலையில் டிஃபன் பண்ணிட்டோங்க. டிஃபன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கடைக்கு போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் ஏற்றி வச்சுட்டோம். கூல்ட்ரிங்க்ஸ் ஏற்றிட்டு சைடில் ஜார் ஏற்றலான்னு பார்த்தேன். ஆனால் ஏற்றினதும் ஃபுல்லாக சரிஞ்சிடுச்சுங்க. அதனால் கூல்ட்ரிங்க்ஸை ஃபுல்லாக இறக்கி வச்சுட்டு வெறும் ஜார் வரையும் பேக் பண்ணிக்கினேன். மொத்தம் 3 ஊர் பார்க்க போகிறேங்க. ஊர் வரும்போது கேட்டு போட்டு வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் போனதும் ஊர் முடிச்சுட்டா அடுத்த ஊரில் பார்க்கலாம். 10 மணிக்கு கிளம்பணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:30. ஃபஸ்ட் ஊர் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து செகண்ட் ஊர் போக போகிறோம். வாங்க அங்கே போய் காட்டுறேன். இப்போ தாங்க சந்தோஷமாக இருந்தேன். 2வது ஊரில் கொஞ்சம் நல்லா ஜாரு விற்றுதுன்ட்டு அதுக்குள்ளே ஒரு சோதனை வந்துடுச்சு. பைக்கில் வர லோட் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிண்ட் கலந்துச்சுங்க. இப்போ அதனால் அந்த ஸ்டாண்டை யூஸ் இல்லாத மாதிரி நிற்க மாட்டுது. போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் கீழே வந்துடுது. 3வது ஊருக்கு பார்த்திங்கன்னா ஜார் எடுத்துன்னு போயிட்டு கொடுக்க முடியாதுங்க. இந்த பைக்கு வச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா, இப்போ போன 2 ஊருக்கு மட்டும் எடுத்த ஆர்டர் மட்டும் டெலிவரி கொடுக்கலான்னு இருக்கிறேன். நம்ம பைக் அங்கேருந்து தள்ளின்னு வந்துட்டேங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டு மாற்றினா தான் அடுத்த ட்ரிப்பு போக முடியும்னு நினைக்கிறேன். போயிட்டு ஸ்டாண்டு வாங்கிட்டு மாற்றிட்டு நான் அதை எப்படி டெலிவரி தரேன்றதை காட்டுறேன், பார்க்கலாம்.